இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.2 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்பவும் சொல்கிறது தான், பக்கத்தில் புக் எடுத்து வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிறத பார்த்து அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அதில் என்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம். ரெண்டாவது, நீங்கள் வீடியோங்கிறது ஒரு 5 minutes பார்த்துட்டு நீங்கள் அதில் அப்படியே மூவ் பண்ணிடுவீங்க. அப்போ வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு புரியும், நீங்கள் புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. ஸோ அப்போ நீங்கள் புக்கை வச்சு பார்த்துக்கிட்டு இதில் என்னென்ன ஸ்டெப் மிஸ் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் பென்சிலில் அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன் த வே அப்படியே நீங்கள் புக்கை பெறட்டும் போது நீங்கள் கோத்ரூ பண்ணாலே போதும். தனியாக உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா எக்ஸாம்பிள் 1.2 கொஸ்டின் வந்து புக்கில் இருக்கு பாருங்க. த மூன் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 1 degree 55 minute. ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் இருந்தால் அது மினிட்னு சொல்லணும், டபுள் ஸ்லாஷ் இருந்தால் அது செகண்ட்னு சொல்லணும். இங்கே வந்து மூன் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள், மூன் வந்து எந்த ஆங்கிளில் சப்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 1 degree 55 seconds அட் த பேஸ் லைன் ஈக்குவல் டு த டயாமீட்டர் ஆஃப் த எர்த். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் லைன்ல இருந்து பார்க்குறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எர்த்தோட டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த கான்செப்டை சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதான் என்னோட எர்த்து, இந்த பால் மாதிரி இருக்கு இல்லையா, இதோட எர்த்து, இதோட டயாமீட்டர் இருக்கு இல்லையா, இது இந்த டயாமீட்டர் தான் எனக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா பேஸ் லைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பேஸ் லைன்ல இருந்து நான் வந்து ஒரு மூணுக்கு ஒரு லைன் வரைகிறேன், ரெண்டோட எண்டில் இருந்தும் வரையும் போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிள் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா தீட்டான்னு எடுத்திருக்கோம். இப்போ புரியுது உங்களுக்கு? ஸோ அப்போ ஒரு எர்த்துங்கிறப்போ எர்த்து வரைஞ்சிக்கோங்க. அது டயாமீட்டர்னா அது வரைஞ்சி நம்ம வந்து சென்டர் ஆஃப் லைன், அந்த சென்டர் லைன் வழியாக பாஸ் பண்ணுற லைனை தான் நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். அந்த லைன்ல இருந்து மூணுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 degree 55 minute அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேஸ் லைன்ங்கிறது எர்த்தோட டயாமீட்டர் தான், ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் எர்த் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் எர்த் என்ன கொடுத்துருக்காங்க, 6.4 × 10⁻6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த், எர்த்தில் இருந்து மூன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ பாருங்கள், எர்த்தில் இருந்து மூன் இருக்கிற டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம நார்மலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு சிரமம் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். பட் அக்கார்டிங் டு த ஃபிசிக்ஸ், நீங்கள் ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் அதோட டிஸ்டன்ஸை நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இதுக்கு நம்ம என்ன மாதிரி சால்வ் பண்ணணும், எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம எப்பவும் சொல்கிறது தான், வந்து கிவன் டேட்டாவை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் சப்டெண்டட் கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுதியிருக்கேன். அடுத்து பேஸ் லைனும் டயாமீட்டரும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்கேன். ரேடியஸ் ஆஃப் எர்த்து கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதியாச்சு. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த், எர்த்தில் இருந்து மூனோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்டன்ஸ்னாலே நான் என்ன பராமீட்டரில் நான் டினோட் பண்ணுவேன்னா எக்ஸுங்கிற பராமீட்டர். அப்போ ஒரு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். யூ ஆர் வெல் வெர்ஸ்ட். இப்போ அடுத்து நம்ம இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், பேரலக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த டாபிக் இந்த லெசனில் பேரலக்ஸ் பற்றி ஒரு கொஷின் படிச்சிருப்போம், அதோட அப்ளைடு தான் இந்த ப்ராப்ளம். ஸோ பேரலக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு கொடுத்துருக்குற ஆங்கிள் வந்து மினிட்லையும் டிகிரிலையும் மினிட்லையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே யூனிட்டாக மாற்றணும். ஒரே யூனிட்டாக மாற்றணும் அப்படிங்கிறத விட இருக்கிறதுல ஸ்மாலர் யூனிட்டாக நம்ம இங்கே மாற்றணும். ஸோ நம்ம இங்கே ஆங்கிளை வந்து எப்படி மாற்றணும்னா ரேடியனாக மாற்றணும். ஸோ 1 degree = 60 minutes, 1 minute = 60 seconds, 1 second = 4.84 × 10⁻6 radian. இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இது போக நம்ம மெயினாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா θ = b/x. அப்போ θ = b/xங்கிறது நம்மளுடைய பேசிக்கான ஃபார்முலா. இங்கே தீட்டாங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பேசிஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்ஸ் லைன், அதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பேசிஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், டயாமீட்டருக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா யூனிட்டை கன்வெர்ட் பண்ணுறோம். நமக்கு கொடுத்துருக்குற ஆங்கிள் என்னது, 1 degree 55 minute. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், 1 degreeக்கு 60 minute. அப்போ 1 degreeக்கு பதிலாக என்ன போடலாம், 60 minute போடலாம். ஆல்ரெடி ஒரு 55 minute, ரெண்டுமே மினிட்ல இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிடுறேன், 115 minutes. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் மினிட்ல மாற்றிட்டேன். இப்போ மினிட்ல இருக்கிறத நான் எப்படி மாற்றணும், செகண்டில் மாற்றணும். அப்போ 1 minuteக்கு எத்தனை செகண்டு, 60 செகண்ட். இப்போ 1 minuteக்கு 60 செகண்டு. அப்போ 115 minuteக்கு 115 × 60. அப்போ 115 × 6 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 690 கிடைக்கும். ஒரு ஜீரோக்கு 6900 செகண்ட். அப்போ 1 degree 55 minute 6900 செகண்டை நான் மாற்றிட்டேன். இப்போ செகண்டை நான் எப்படி மாற்றணும், ரேடியனாக மாற்றணும். 1 செகண்டுக்கு வந்து 4.84 × 10⁻6 ரேடியன்.
ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு 1 செகண்டுக்கு 4.84 × 10⁻⁶ ரேடியன். நமக்கு இங்கே எத்தனை செகண்ட் இருக்கு 6900 செகண்ட் இருக்கு. அப்போ 4.84 6900ல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4.84 6900ல மல்டிப்ளை பண்ணி × 10⁻⁶ ரேடியன் அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ இங்கே 69 இங்கே வந்து என்ன 6900 நான் எப்படி எழுதிக்கலாம் 69 × 100ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? இப்போ 69 × 100 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 100 தான் நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா 10⁻2 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ 69 × 10⁻2 × 4.84 × 10⁻⁶. ஸோ இப்போ பவரில் இருக்கிறது பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே -6 இருக்குது. அப்போ ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ், அல்டர்னேட் சைன். ஸோ நம்ம என்ன செய்வோம் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 10⁻⁻4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 4.84 × 69 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 333.96 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஏன்னா இங்கே 2 டெசிமல் இருக்கு இல்லையா, அந்த 2 டெசிமல் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ 333.96. ஸோ 333.96 × 10⁻2 × 10⁻⁶ alternate sign. ஸோ 10⁻⁴ 333.96. நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு ரேடியன் that means ஒரு மினிட்டுக்கு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரேடியன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 4.84 × 10⁻⁻6 ரேடியன். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு செகண்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா 4.84ன்னு பார்த்தோம். நல்லா கவனிங்க, நம்ம டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தான் இருக்குது. பட் இங்கே நமக்கு டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்குது 3 டிஜிட் இருக்குது. நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம ரேடியனை வந்து என்ன செய்ய முடியும், நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டெசிமலை நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம ஃபார்வர்ட்னா முன்னாடி, பேக்வேர்ட்னா பின்னாடி. ஓகேவா? ஸோ அப்போ பேக்வேர்டாக நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. 4 நூனில் தான் பிபி அதிகமாக இருக்கும். 4 நூன் பிபி அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 நூன் பிபி. 4 நூன்னா எஃப்னா ஃபார்வர்டில் மூவ் பண்ணால் நெகட்டிவ், பேக்வேர்டில் மூவ் பண்ணால் பாசிட்டிவ். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டெசிமல் இங்கே இருக்குது. ஃபார்வர்ட்னா முன்னாடி, இங்கிட்ட எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து சைடு மூவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்வர்ட்னா முன்னாடி நெகட்டிவ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த டெசிமலை பேக்வேர்டாக மூவ் பண்ண போகிறேன். அப்போ பேக்வேர்டாக மூவ் பண்ண போகிறேன். எத்தனை பேக்வேர்டாக மூவ் பண்ண என்ன செய்யணும் பாசிட்டிவ். எத்தனை பிளேஸ் மூவ் பண்ண போகிறேன் 1 2 பிளேஸ் மூவ் பண்ண போகிறேன். பேக்வேர்ட்னா பாசிட்டிவ். ஸோ 10⁻+2 புரியுதா? ஸோ இப்போ இந்த டெசிமலை நான் 2 பிளேஸ் மூவ் பண்ணிட்டேன். 3.3396 × 10⁻⁴. பேக்வேர்டாக மூவ் பண்ணதுனால பாசிட்டிவ். எத்தனை பிளேஸ்னா 2 பிளேசஸ். ஸோ 10⁻+2. ஸோ இப்போ அதே தான் 3. இங்கே நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 பிளேஸ் இருந்தால் போதும். இங்கே நமக்கு 2 பிளேஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பட் 3வது பிளேஸில் நமக்கு இங்கே என்ன இருக்குது 9 இருக்குது. 5க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3.34 × 10⁻, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -2 ரேடியன். அப்போ நான் என்னோட தீட்டாவை நான் எதில் கொண்டு வந்துட்டேன் ரேடியனில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு ரேடியஸ் ஆஃப் எர்த் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 6.4 × 10⁻6 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நான் அதை என்ன செய்யணும்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் லைன் வந்து எதுக்கு ஈக்குவல் டயாமீட்டருக்கு தான் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் தான் தெரியும். ஸோ டயாமீட்டர் வேணால் நம்ம என்ன செய்யணும் 2r = b. 2 × radius 6.4 × 10⁻6 = b. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 12.8 × 10⁻6. ஸோ என்னோட b வந்து என்னன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த் ஃபைண்ட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த் ஃபார்ம் நடந்து x = b/θ. b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 12.8 × 10⁻6. தீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3.34 × 10⁻⁻2. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் நாட் அலவுடு. இப்போ நீங்கள் தான் ஓனாக சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வந்து இந்த பவரில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிடணும். அப்போ கீழே இருக்கிற நெகட்டிவ் மேலே போகும்போது என்னவாயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 10⁻6 10⁻2 ரெண்டே ஆட் பண்ணி 10⁻8. இப்போ நம்ம பவரை முடிச்சிட்டோம். அடுத்து நீங்கள் இங்கே வந்து ஃப்ராக்ஷனுக்கு வரணும். ஃப்ராக்ஷன் நார்மலாக இருந்தாலே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது கஷ்டம். இங்கே இதில் எப்படி இருக்குது டெசிமலில் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் டெசிமலை ரிமூவ் பண்ணணும். அப்போ டெசிமல் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் இதில் 1 டிஜிட் தான் இருக்குது, இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. 2 டிஜிட் இருந்தால் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது கீழே டெசிமல் போயிடும், மேலேயும் டெசிமல் போயிடும். இப்போ நம்மளோட நம்பர் எப்படி மாறிடுச்சு 1280/334. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஹையஸ்ட் டேபிள்லாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே ஸ்டார்ட் வித் 2. அதான் உங்களுக்கு ஃபெமிலியரான டேபிள் அண்ட் அது வந்து எரர் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவும் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 2 டேபிள்லேருந்து. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். 1 2 is 2, அகெயின் 1 பேலன்ஸ் 6 2s are 12, 7 2s are 14. மேலே 6 2s are 12, 4 2s are 8, 0க்கு 0.
இப்போ இங்கே கீழே 167 640 இருக்குது. 167 எதுலடா ஒர்க் அவுட் ஆகும் நம்ம பார்த்தோன்னா அது ஆக்சுவலாக இது ப்ரைம் நம்பர், எந்த டேபிள்ஸ்லேயும் போகாது. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டு 7 வருது, இல்லை 5 வந்தால் கூட நம்ம 5 டேபிளில் போட்டுடலாம். 7 வரும்போதோ இல்லை 9 இந்த மாதிரி 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது 2-3 டேபிள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த அப்படியே அதிலே போயிடலாம். ஸோ ப்ரைம் நம்பர், ஸோ அதில் வேறு டேபிளில் வந்து டிவைட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆர்டினரி டிவிஷன் மெத்தட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட டிவைடன் வந்து 167 640 உள்ள எடுத்தாச்சு. இப்போ இந்த 167ல் டிவைட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது 167 டேபிள் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் அமௌண்ட்டாக இதை கன்சிடர் பண்ணிக்கணும். உங்ககிட்ட வந்து ஒரு நியர்லி 150 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு 150 ருபீஸ் இருக்குது, ஆனால் எவ்வளோ இருக்குன்னா 640 வந்து நான் 150 போடணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 150 இன்ட்டு 150 ஆட் பண்ணால் 300, 300ஓட ஒரு 150 ஆட் பண்ணால் 450, 450யோட ஒரு 150 ஆட் பண்ணால் 600. அப்போ நியரஸ்ட்டாக ஒரு 600 தொடணும்னா எத்தனை 150 வருதுன்னா 4. அப்போ உங்களுக்கு இந்த 167 நியரஸ்ட் டு 4க்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ நான் இங்கே பாருங்கள் 167 4ல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன வருது 668ன்னு வருது. சரியா? ஆனால் எனக்கு இருக்கிற அமௌண்ட் என்ன 640 தான். அப்போ இது அதிகமாக எக்ஸீராக போயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இதில் தான் வரப்போகுது, எனக்கு 3ல் தான் வரப்போகுது. அப்போ எனக்கு 3ல் வந்துருச்சு 167 3. அப்போ 3ல் மல்டிப்ளை பண்ணும்போது 501 போட்டாச்சா? பாரோ பண்ணியிருக்கேன் 139 கிடைக்குது. இந்த 139 கண்டிப்பாக இதோட லெஸராக இருக்கிறனால டிவைட் ஆகாது. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணியாச்சு. அதே தான். இப்போ 167 என்கிட்ட 150 கிட்ட இருக்குது, இங்கே 1390. அப்போ நான் 150 இருந்தாலே அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் 1500 ஆயிரும். ஆனால் என்கிட்ட இங்கே எவ்வளோ இருக்குது 1390 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது 10 கிட்ட வராது. அப்போ நம்ம எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா 8 9 இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பெரிய நம்பருக்குலாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அமௌண்ட்டு மாதிரி வச்சு. அப்போ நான் 8ல் ட்ரை பண்ணுறேன். 8ல் ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1336. ஸோ 1336 சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சு 540. ஓகேவா? 540 கிடச்சிருக்கு. இப்போ அகைன் இதை வந்து நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருக்கோம். 540ங்கிறப்போ அதுக்கு நியரஸ்ட்டாக எத்தனை பார்த்தோம் 3 பார்த்தோம். ஸோ 3 பார்த்தாச்சு. 501 பேலன்ஸ் வந்து 39. ஸோ அகைன் ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கோம் 390ங்கிறப்போ 2 டைம்ஸுங்கிறனால. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், ஒரு டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு 2 பிளேஸ் கண்டிப்பாக எழுதணும். ஆனால் 3வது பிளேஸு 5க்கு மேலே போகுதா இல்லை 5க்கு கீழே இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக 3வது பிளேஸ் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இப்போ இங்கே 3வது நம்பர் வந்து 2 5க்கு கம்மியாக இருக்கிறதுனால அந்த நம்பரை நம்ம லீவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா 3.83 × 10⁸. டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இன் மீட்டர். ஆல்வேஸ் இன் மீட்டர்னு சொல்ல முடியாது, இங்கே நமக்கு ரேடியஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இங்கே டிஸ்டன்ஸையும் நம்ம மீட்டர்லேயே எடுத்துக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 3.83 × 10⁸ மீட்டர். தேங்க்யூ.